உங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்துடலாம். பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். என்டர்ப்ரனருக்கு சொல்கிற இது, நீங்கள் வந்து என்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரே பிளான் தான், அதை சக்ஸஸ் பண்ணணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ். இப்போ ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய காலேஜ் மெட்டு. ஸோ அவர் ஹி வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். கிட்டத்தட்ட இறங்கிட்டார் பிஸ்னஸில். ஆனால் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஜாபுக்கு போயிடலாம். ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருந்தவர். ஸோ மறுபடியும் ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னார். பிளான் ஏ என்னன்னா பிஸ்னஸை பண்ணுறது. அது இன்கேஸ் இட் நாட் சக்சீடு, நம்ம பிளான் பி போயிடலாம் அப்படிங்கிறது அவருடைய பிளானு. இந்த பிளான் ஒர்க்கபிளா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஓகேவா, ரீசெண்டாக ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நார்மலாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும், அது மூலிமா எதுக்கு முதல்ல பிஸ்னஸ் வரணுங்கிற ஒரு கொஷின் இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்துடலாம். பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். சில பேருக்கு வேணால் என்னுடைய பேஷன், நான் அதில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் அப்வியஸ்லி பணம் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ வெல்த் கிரியேஷன் அதனுடைய அதாவது சைடு நீங்கள் வந்து பேஷனேட்டாக பண்ணினாலும் நாளைக்கு பணம் வரல அப்படின்னா அந்த பேஷனை ஓரளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ கன்ஃபார்ம்டாக அதில் மணி வரணும். ஸோ அந்த மணி வரது மூலிமா நீங்கள் உங்களுடைய வெல்த்தும், உங்கள் ஃபேமிலியோட வெல்த்தும், உங்களோட இண்டிவிஜுவல் வெல்த்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ வெல்த் கிரியேஷன் அதனுடைய மெயின் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த லிங்க்டின் ஆர்டிக்கலில் நான் படித்ததில் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பிஸ்னஸை நல்லா நடத்துனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன்லாம் எழுதி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இப்போ என்னுடைய அனுபவத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நித்ரா வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து பிளான்டாலாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. 2013 அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு தெரிய பிரேக் ஈவனே 2015 செப்டம்பரில் தான் நாங்கள் பிரேக் ஈவன் பண்ணோம். அது வரைக்கும் வி புட் த மணி இன் தி பிஸ்னஸ். அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? சக்ஸஸ் ஆகும்னு நான் அன்னைக்கு என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் செஞ்சது வந்து அதை பற்றியெல்லாம் எதுவும் பிளான் பண்ணாமல் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணினேன். பட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2025 வந்துட்டோம். ஸோ 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் வந்து எவிடன்ஸாக தெரியுது, சரிங்களா? பட் இந்த 10 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு, லேர்னிங்கு இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த இடத்த கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் இதை விட வந்து இன்னும் அடுத்த 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து 5x வந்து நாங்கள் க்ரோ ஆகுங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஸோ இப்போ பிளான் பி, பிளான் ஏ வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு, பிளான் பி வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது வந்து நான் பிளான் ஏ இந்த இதை சொல்லும்போது எனக்கு வந்து பழைய ஹிஸ்ட்ரியில் வந்து அலெக்சாண்டர் நெப்போலியனா எனக்கு தெரியல, அவங்க வந்து நாடு பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஸோ போகும்போது வந்து அன்னைக்கு வந்து ஷிப்பு தான். அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏரோப்ளான் கிடையாது, சரியா? நடந்தெல்லாம் போக முடியாது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு வந்து நடந்து போக முடியாது. ஸோ அப்போ ஷிப் வழியாக வந்து ட்ரூப்பு, படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் எந்த நாடு பிடிக்கணுமோ அங்கே இறங்கணுன்னா அந்த ஷிப்பை ஃபுல்லாக ஃபயர் வச்சுருவாராம் அந்த கிங்க்கு. ஏன்னா ட்ரூப்புக்கு தெரிஞ்சிடும் நாம் இனிமேல் வந்து தப்பிச்சு போட முடியாது, இந்த போரில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுருவார். ஸோ அது மூலிமா அவங்க வந்து நிறைய வெற்றியை வந்து ஈட்டினாங்க. ஸோ அந்த வெற்றி சரியான வெற்றியா இல்லையா, எத்திக்கலா, அதெல்லாம் விட்டுடுவோம். பட் அதுதான் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் பிளான் ஏ உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஸ்வெட், பிளட் எல்லாத்தையும் வியர்வை சிந்தி ரத்தம் கொடுத்து அதையே முழு மூச்சாக
அதையே வந்து சுவாச காற்றா சிந்திச்சா மட்டும்தான் வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பிளான் பி இருக்குங்கும் போதே இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மனசோட தான் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ அங்கே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே சக்ஸஸ் கிடைக்கல, இப்போ நீங்கள் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கலனா என்னென்னலாம் ரீசன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன ரீசன் ஆராய்வீங்க. ஆனால் பிளான் பி இருந்ததுன்னா சக்ஸஸ் கிடைக்கலனா இது சக்ஸஸ் ஆகாது, நம்ம இல்லை பிளான் பிக்கு போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ அப்போ நான் இங்கே என்டர்பிரனருக்கு சொல்கிற இது, நீங்கள் வந்து என்டர்பிரனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரே பிளான் தான், அதை சக்ஸஸ் பண்ணணும். இதில் பிவோட்டுன்னு ஒன்று இருக்குது. பிவோட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இது நல்லா போகும்னு நினச்சி ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்க. இன்கேஸ் அந்த பிஸ்னஸ் நல்லா போகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்டண்டாவோ அதுக்கு ரிலேட்டடாவோ இல்லை ஈவன் அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டு ரெடி ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு பழைய வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். z.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து யூடியூப் மாதிரி, அது 1999 வந்துருச்சு. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2005 யூடியூப் வருது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே லேர்னிங்க்கு யூடியூப்பை தான் யூஸ் பண்ணுறோம். லேர்னிங்கோ என்டர்டெயின்மெண்ட்டோ வாட் எவர் வீடியோ கண்டென்ட் கன்சம்ஷன் வந்து நமக்கு வந்து யூடியூப் வழியாக தான் பண்ணுறோம். ஆனால் அது ஏன் 99 வந்த இதே கான்செப்ட் ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரெடி ஆகலை. ஏன்னா எல்லார்கிட்டையும் மொபைல் கிடையாது. ஈவன் அமெரிக்காவிலே வந்து உங்கள்கிட்ட வந்து 2G தான் கனெக்ஷன் அந்த சமயத்தில் இருந்திருக்கும், எனக்கு தெரியல. நமக்கு வந்து 5G 4G வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வீடியோ பார்க்க முடிஞ்சது. அதனால் 2016 தான் வந்துச்சு, ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது 3Gயில் ஓரளவுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தது. பட் அன்றைக்கி 1 GB வந்து 250 rupees காஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ரெடி ஆகலை. மார்க்கெட் ரெடி ஆக முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அல்லது வந்து மார்க்கெட் வந்து பெரிய டேம்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு எவ்வளோ பேருக்கு இந்த நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் கம்மியாக இருந்ததுனாலும் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ அப்போ ஃபெயிலியருக்கான ரீசன் ஆராய்ந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு மூவ், அந்த பிவோட் பண்ணி அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுறது. நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி பிவோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிவோட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டீங்கன்னா தேர் ஷுட் நாட் பி எனி பிளான் பி. பிளான் ஏ ஒரே பிளான் தான், அந்த பிளானு சக்ஸஸ் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். தேங்க்யூ.